ஹாய் வீவர்ஸ், எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த உண்மை தெரியும்னு தெரியல. சிங்கப்பூரில் இந்தியர் என்பது தமிழ் தான். மலேசியாவில் இந்தியர் என்பது தமிழன்தான். மொரிஷியஸில் இந்தியர் என்பது தமிழன்தான். ரீயூனியனில் இந்தியர் என்பது தமிழன்தான். பிரான்சில், ஜெர்மனியில், பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலும், கம்போடியாவில், தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் இந்து கோவில்கள் என்பது தமிழர்கள் கட்டியதுதான். இலங்கையில் தமிழ் இரண்டாவது ஆட்சி மொழியாக இருக்கிறது. பாஸ்போர்ட்டில் கூட தமிழ்தான் இருக்கிறது. மலேசியாவில் அரசு நிர்வாகம் மற்றும் அமைச்சர்களாக தமிழர்கள்தான் கோலாற்றுகின்றனர். சீன கம்யூனிஸ்ட் அரசு இந்திய மொழிகளில் தமிழை மட்டும்தான் வானொலி சேவையாக வழங்கி வருகிறது. கனடாவில் தமிழர் தினம் என்று ஒரு நாளை அரசே கொண்டாடுகிறது. ஜப்பானில் அறிவிப்பு பலகைகளை அரசு வைத்துள்ளது. பிரான்ஸ் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும் திருப்பலி, நடத்தப்படும் மொழியும் தமிழ்தான். சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், இலங்கை நாடுகளின் காசுகளிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒரே இந்திய மொழி தமிழ்தான். 6க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்திய மொழிகளிலே அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே இந்திய மொழியான தகுதியுடன் தமிழ்தான் சிறப்பாக இருக்கின்றது. 12 நாடுகளில் தமிழை அலுவல் மொழியாக்கும் பணிகளில் அந்தந்த அரசாங்கங்கள் ஈடுபட முனைந்து இருக்கின்றனர். 200 நாடுகளிலும் வாழும் ஒரே இனம் உலகிலேயே தமிழ் இனம் மட்டும்தான். இதில் பல உலக நாடுகளில் இந்திய தூதர்களாக இருப்பது தமிழர்கள்தான். உலகத்துடன் உண்மையாகவே இணைந்திருந்து இந்தியாவை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் இந்திய நாடு முழுவதும் தமிழை பாடமொழியாக வையுங்கள். இந்தியாவை உலகிற்கு தமிழ் அடையாளப்படுத்தும். என்ன நண்பர்களே, தமிழ் எந்த அளவுக்கு உலகில் கோலாட்சி இருக்குது பார்த்தீங்களா? நம் கலை, பண்பாடு, கலாச்சாரம் உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு. அதற்குண்டான தமிழை நாம் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வயது இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம தமிழே இருக்கிறோம். ஸோ தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மூலமா ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நல்ல நல்ல காணொலியை நீங்கள் பார்க்க